வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதை எப்படி பாக்குறது? ஏன்னா நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? ஒரு ஒரு மனுஷனை எவ்வளவு கடிச்சு கொதற முடியுமோ அவ்வளவு கடிச்சு கொதறீங்க. எப்படா சாக்கு கிடைக்கும், எப்படா என்னடா சீன் கிடைக்கும், எப்படா என்ன நியூஸ் கிடைக்கும், இதை வச்சு போட்டு பொறாண்டி எடுத்துடலாம், வெட்டி வெட்டி பொலி போட்டு அப்பா பிச்சு திங்கலான்ற பிணந்தின்னி கழுகுகளாதான் இப்ப இருக்கிற நான் அரசியல்வாதிகளையும் சில ஊடகங்களையும் பாக்குறேன். இந்த மாதிரி சில கேவலமான ஊடகங்கள் பண்ற வேலையும், அதே மாதிரி சில கட்சிக்காரர்கள் திருப்பியும் சொல்றேன், இவங்க பண்ற இந்த எச்ச வேலைகளும் ஒட்டுமொத்த கட்சிகளையும், ஒட்டுமொத்த மீடியாக்களையும், ஒட்டுமொத்த ஊடகங்களையுமே அசிங்கப்படுத்தும். அந்த கட்சி நடத்துறவங்களுக்கு இது ஏன் புரியலன்னு தெரியல. ஒரு தனிப்பட்ட மனிதனோட விஷயம் அது, விவாகரத்துன்றது. அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க டீல் பண்ணிக்க போற விஷயம். இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அரசியல எடுத்துட்டு வந்து இதை புகுத்துறாங்க அப்படின்னா, ஒண்ணு பேசுறவன் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லப்பா, என்னை சுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுங்க. ரொம்ப நியாயமானவன், ஒழுக்கமானவன், ரொம்ப சுத்தமானவன், ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படின்னு ஒருத்தன் வந்து அப்படிப்பட்ட ஒருத்தனை கேள்வி கேட்க சொல்லுங்க. அப்படியும் ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. நான் கேட்கறது நியாயமா ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னாலே எந்த விஷயம் சம்மந்தப்பட்டாலும் அவன் முதல்ல ஒழுங்கா இருக்கணும். அவன் முதல்ல நியாயமானவனா இருக்கணும். நியாயம் கேட்க வர்றவன் அவன் எல்லா தப்பும் செய்வானா, எல்லா எச்ச வேலைகளும் செஞ்சிருவானா. ஆனா அடுத்தவன் செஞ்சா மட்டும் நீ இப்படி பண்ண, நீ எப்படி பண்ண, நீ ஒழுங்கா அப்படி இப்படின்னு பேச வருவானா. என்னங்கடா உங்க நியாயம் எனக்கு தெரியல. எனக்கு இந்த டாபிக் பேச விருப்பமே இல்லைங்க. ஆனா கோவம் தான் வருது. எவ்வளவோ நியூஸ் இருக்கு பேசுறதுக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. 2 வயசு குழந்தைய ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணி, ஏன்னா இவனுங்களெல்லாம் என்னன்னு ஊடகங்கள் என்னன்னு கூட சீண்டவே இல்லடா. மனுஷங்களாடா நீங்கெல்லாம். ஒரு பெண் பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய அட்டூழியம் நடந்திருக்கு. 2 வயசு குழந்தைங்க. அந்த 2 வயசு குழந்தைக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல இது நடந்திருக்கு அப்படின்னும் போது அதை பத்தின ஒரு விஷயம் ஒருத்தரும் ஒரு மீடியாவும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து லைம்லைட் குள்ள வரவே இல்லை. அது பிரேக்கிங் நியூஸா வரவே இல்லை. ஆனா பிரேக்கிங் நியூஸ் பாருங்க, நேத்துல இருந்து ரொம்ப முக்கியம் இல்ல நாட்டுக்கு. இதனாலதான் நாளைக்கு வந்து நாட்டோட ஜிடிபி அப்படி வளர்ந்துரும். அரசியல் சம்பந்தப்பட்டு பேசுங்கடா, அரசியல் வயப்பட்டு பேசுங்க. ஒருத்தரோட பர்சனலா எடுத்துட்டு வந்து பேசாதீங்க. 1000 விஷயம் இருக்கும். இப்ப எங்க வீட்டுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதை நாங்க பேசி சால்வ் பண்ணிப்போம். உங்க வீட்டுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதை நீங்க பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு விஷயத்துக்குள்ள நான் மூக்கணும் வச்சா நீ என்ன பேசுவ? நீ எதுக்கு இங்க வர? இது எங்க வீட்டு விஷயம் சொல்லுவியா இல்லையா? அப்ப அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மட்டும் சில கேவலமான ஊடகங்களும் சில கேவலமான கட்சிக்காரங்களும் வந்து எட்டி பாக்குறதும் அதை பத்தி கிசுக்கிறதும் எந்த அளவுக்கு நியாயமான விஷயம்? நான் திருப்பி சொல்றேன், நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். நான் திருப்பியும் சொல்றேன், ஆதி காலத்துல ஆரம்பிச்ச அந்த அரசியல்வாதியில இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி அப்பழுக்கற்ற சுத்தமான அப்படின்னு பேசுற அளவுக்கு கைவிட்டு எண்ணிடலாம். அவ்வளவு கம்மியா தான் இருக்காங்க கட்சி தலைவர்கள். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் சரி, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் சரி, எந்த இதுல இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பின்புலங்கள் இருக்கு அப்படிங்கறத அலசி ஆரம்பிச்சா அது போகும். அதை பத்தி பேசக்கூடாது. அது ஊடக தர்மம் கிடையாது. அது எனக்கான ஊடக தர்மமா நான் நினைக்கல. அதனால நான் அதை பேச விரும்பல. மக்களுக்குள்ள ஒரு விஷயத்த வந்து விஷயமா எப்படி எடுத்துட்டு போய் திணிக்கலாம். வந்து பெண் பிள்ளைக்கு சேஃப்டி இல்லை, அவங்க வீட்டுல பெண் பிள்ளைக்கே சேஃப்டி இல்லை, அவங்க வீட்டுல மனைவிக்கே சேஃப்டி இல்லை. அப்படிப்பட்டவங்க எப்படி ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணுவாங்க? அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம்னு? இதுக்கே உங்க மேல கேஸ் போடலாம். எவன்லாம் உட்காந்து சேரை போட்டு வீடியோ வச்சுக்கிட்டு விழிப்புணர்வு வீடியோவாமா, இது வேற விழிப்புணர்வு வீடியோ. ஏன்னா விழிப்புணர்வு வீடியோக்கு அப்ப இந்த 2 வயசு குழந்தைக்கு என்னடா பேசுவீங்க? அவங்க போகலையா அவங்க விழிப்புணர்வு? அதெல்லாம் தப்பு இல்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே கொடுமையான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். இன்னைக்கு நாளைக்கு அப்படி நடந்துட்டு தான் போகும். அதெல்லாம் எல்லா வீட்லயும் 2 வயசு குழந்தைக்கும் சொல்லலாமா? செருப்பெடுத்து அடிப்பாங்க மக்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா. தெரியும்ல, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? எல்லா வீட்லயும் 2 வயசு குழந்தைக்கு இது அப்படின்னு சொல்லுவீங்களா? எதை விழிப்புணர்வு வீடியோவா போடுறீங்க? விழிப்புணர்வு வீடியோ போடுறதுக்கு ஒரு டாபிக் வேண்டாம்? மனுஷங்களா நீங்கெல்லாம்? அவனுங்களுக்கு பின்னாடி 1008 இருக்கு முதுகுல அழுக்கு, அதை துடைக்க மாட்டானுங்க. சத்தியமா சொல்றேங்க, இது ஒரு அவதூறு. இது வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். இதனால ஓட்டு சரியும், இதனால பெண்களின் பக்கத்துல இருக்கிற அவருடைய பாப்புலாரிட்டி குறையும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டாயிடும்ன்ற கதை மட்டும் தான் நான் சொல்லுவேன்.
திரும்பி திரும்பி சொல்றேன், எங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு அந்த மாதிரி நடந்தா, ஒரு அண்ணனுக்கோ ஒரு தம்பிக்கோ இல்ல எங்க வீட்டுல வேற யாருக்காவது இந்த மாதிரி நடந்தா எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்குமோ அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. இது அந்த விஷயத்த புரிஞ்சவங்க இதை புரிஞ்சுப்பாங்க. அது எந்த அளவுக்கு டெப்தான சென்சிட்டிவான விஷயம். வயதானவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இதை தள்ளி போடதா பார்ப்பாங்க. ஆனா இதுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் போக முடியாது. இதுதான் எக்ஸ்ட்ரீம்னு நினைக்கும் போது வேற வழி இல்லாம வயதானவர்களும் வருத்தத்தோட இருக்கத்தான் செய்வாங்க. இதுல யாரையும் வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா இருக்கிற அத்தனை பேரும் இதை வச்சு அரசியல் பண்றீங்க பாத்தீங்களா? ஒரு அரசியல்னா என்னன்னு பேசிக்கே தெரியாதவனுங்களா இருக்கீங்களே நீங்கெல்லாம். அவனுங்க கட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசணும்னா நாங்கெல்லாம் ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் முழுசா பேசலாம். ஆனா எங்களுக்கு அது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி தரல. இந்த மாதிரி பேசுங்க, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துங்க, அவங்களுடைய குடும்ப விஷயங்களை எடுத்து பேசுங்க, அவங்கள நாரடிங்க, அவங்க டீட்டெயில் எல்லாம் எடுத்து போட்டு கிழிங்கன்னு சொல்லவே இல்லை இப்ப வரைக்கும். ஆனா செய்யறாங்க பாருங்க. இவனுங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? வீட்டுல நான் கறி சாப்பிட்றேன், எனக்கு கறி பத்தல, இந்த வீட்டுல ஒரு புள்ள வளர்க்குறோம்ல, வீட்டுல ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்களா, அவங்க கையை காலை வெட்டி கொடுங்க எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற மனித மிருகங்கள். விட்டா அவங்க வீட்டுல இருக்கவங்களே அடிச்சு சாப்பிடுற ஆளுங்க அவங்க. இதெல்லாம் எங்கேயோ வாழ வேண்டியது இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. பர்சனலா நாங்க பேசல, நாங்க விழிப்புணர்வு வீடியோ தான் போடுறோம். நல்லா வருதிய வாயில இந்த கட்சிகள் சில வேட்ட நாய்களை அழுத்து விட்டுருக்காங்கல்ல, அந்த வேட்ட நாய்களை சிலதான் இப்படி கதறிட்டு இருக்கு. இந்த வேட்ட நாய்கள் பத்தி பேசும்போது எனக்கு இன்னும் 2 பேரை பத்தி முக்கியமா பேசியே ஆகணும். அந்த வேட்ட நாய்கள் அதுங்க என்ன பேசுதுங்கன்னே தெரியாம ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்கன்றதுதான் உண்மை. முதல் வேட்டை நாய் திமுகவுக்கு சொம்பு தூக்குற இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்றவங்க. இவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். இந்த ஆளு இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த விஷயத்த பத்தி, அதாவது மீடியால இப்ப ரொம்ப பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப பத்தி பேசுனா உடனே இவங்க தூக்கிட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க, தாவேகா பசங்க, கலைஞர் அவர்களுடைய 3 மனைவிகள் அப்படின்ற கதையை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அரசியல் வயப்பட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதை பேச மாட்டாங்க. ஆனா இதை ஏன் நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, இவனுக்கு தெரியாமலே இவன் எக்ஸ்போஸ் ஆயிட்டான்றதுனால அதை சொல்ல வரேன். அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் என்ன சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னா, ஆமா அந்த காலத்துல 3 பேர் இல்ல, எத்தனை பேர் இருந்தாலும் அது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வெளியே வரவே இல்லை, கோர்ட் வரைக்கும் குற்றச்சாட்டா வரலையாமா. அதனால என்ன தப்பு செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் வெளியே வராத வரைக்கும் அது தப்பு இல்லை. இதுதான் அவங்க ஊர் நியாயமாமா. இந்த நியாயஸ்தம் பேசுற பேச்சு பாத்தீங்களா, ஆண்களோ பெண்களோ அவங்க செய்யும் தவறுகள் வெளியே வராத வரைக்கும் எவ்வளவு வேணா தவறு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இவனோட நிலைப்பாடு. சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி கடைசியில இவரு கலைஞரை அசிங்கப்படுத்தியாச்சு. பாத்துக்கோங்க திமுக தொண்டர்களுக்கு. அடுத்தது இந்த வேட்டை நாய். அவங்க கட்சியை பத்தி பேசுறதை விட அதிகமா நம்ம தலைவர் விஜய் அவர்களை பத்தி பேசுனது அதிகம். அதுலதான் அவன் தினக்கூலியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை வச்சுதான் அவன் தினம் அதுல வர்றதை வச்சுதான் பொழப்பு ஓடுது. அவனுக்கு அவன் கட்சியை பத்தி திட்டினா கூட வலிக்காதோ என்னமோ. ஆனா பசங்க இதுக்கு காரணம், அதாவது இந்த கான்ட்ரவர்சிக்கு காரணம் திமுகவாக இருப்பாங்களோன்னு ஏதோ கிளப்பி விட்டுருக்காங்க போல இருக்குது. அதுக்கு எப்படிடா நீங்க அதை சொல்லுவீங்க, எப்படிடா நீங்க அவங்கள குறை சொல்லுவீங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா எனக்கு புரியல. உங்க கட்சியை பத்தி பேசும்போது வராத வலி திமுகவை பத்தி பேசும்போது ஏன் உனக்கு வலிக்குது? சோ இவங்கெல்லாம் யாரால கட்டவிழ்த்து விடப்படுறாங்கன்றது அவங்க ஈஸியா அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன வேணா பேசலாம், நம்மள நம்பி இத்தனை பேரு வியூஸ் பாக்குறாங்களா, இவ்வளவு வியூஸ் போகுது இல்ல நம்ம சேனலு, அதனால எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கும், நம்ம என்ன வேணா பேசணும். நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன், நீங்க எத்தனை வேணா கட்டவிழ்த்து விடுங்க, மக்கள் மனசுல ஒரு விஷயமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காருல்ல தலைவர் விஜய் அவர்கள், இதுதான் தலைவர் விஜய் அவர்கள்னு போய் உட்கார்ந்துருக்காருல்ல, அந்த உருவத்தை, அந்த குணாதிசயம் கொண்ட அந்த உருவத்தை, அந்த மனிதரை உங்களால என்னைக்குமே என்ன கட்டவிழ்த்து விட்டாலும் அழிக்க முடியாது, துரத்த முடியாது. இதுதான் உண்மை. இதனால ஓட்டு பெண்கள் அசிங்கமா நினைப்பாங்க, பெண்கள் அப்படி இருப்பாங்க. இப்ப இருக்கிற மக்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியுது. ஒரு காலத்துல பிள்ளைகள் தாய் கிட்ட பகிர முடியாத, தாய் தந்தையர்கிட்ட பகிர முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் தாய் தந்தையர்கிட்ட ஈஸியா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பெல்லாம் கூச்சப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசாம மூடி இது எப்படி அம்மா அப்பா கிட்ட பேசுறதுன்னு நினைச்ச பசங்க, அந்த காலத்துல இருந்த பசங்க மாதிரி இல்லாம இப்போ ஓப்பனா அவங்க பிரச்சனைகளையும் சரி, அவங்களுக்கு வர தாட்ஸையும் சரி அவ்வளவு ஈஸியா அவ்வளவு ஓப்பனா ஷேர் பண்றாங்க. அப்படிப்பட்ட தெளிவுள்ள பிள்ளைகள்ல இருந்து இப்போ அந்த மனசை ஏத்துக்கிட்ட அந்த மனப்பான்மையை பிள்ளைகள் நம்ம கிட்ட ஷேர் பண்றது நல்ல விஷயம் தான். மெச்சூர்டா வந்திருக்கிற இந்த பேரண்ட்ஸ் இந்த மாதிரி
தெளிவான மக்களுக்கு நடுவுல நீங்க என்ன கட்டவிழ்த்து விட்டாலும் நடக்க போறது கிடையாது. இதை தாண்டி புதுசா சில வேட்டை நாய்கள் வந்திருக்குல்ல, அதுல இப்ப சமீபமா வீடியோ போட்டு ஒரு அக்கா ஃபேமஸ் ஆக பாக்குறாங்கல்ல, அந்த அக்காவோட உண்மைத்தன்மை என்னன்னு அந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா கவனிங்க. கண்ணுல ஒரு போனை பார்த்து கேமராவை பார்த்து பேசுறாங்க. இன்னொன்னு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க பாருங்க பக்கத்துல, தெரியுதுங்களா? சொந்தமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அந்த கட்சியில இருக்கவங்க எழுதி கொடுத்ததை படிக்கிறாங்க பாருங்க பார்த்து. சோ இதுதான் இப்ப இருக்கிற வேட்டை நாய்கள் செய்யற வேலை. ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு, இவங்க படிப்பாங்க. இதுதான் இருக்கிற கட்சிகள் இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் மேல ஏவக்கூடிய வேட்டை நாய்கள். இந்த வேட்டை நாய்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்லயே வார்த்தையால மட்டும் பேசுங்க போதும், அவங்களுக்கு பதில் இருக்காது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் உலகம். இத தாண்டி மனுஷனை இங்க மனுஷன் யோசிக்கிறான்றதே மறந்துட்டாங்க. அவங்க மொத்தமும் யோசிக்கிறது தலையில இருந்து கால் வரைக்கும் இது மட்டும்தான். வந்துருவானுங்க மைக்க தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறது. கொஞ்ச நாள்ல இந்த வேட்டை நாய்கள்லாம் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே ஏதோ தேஞ்சு கட்டருமான கதையா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட முடியும் போது அப்படியே அந்த வேட்டை நாய் போஸ்டிங்ல இருந்து தேஞ்சு பூனை ரேஞ்சுக்கு வந்துருவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஆளை அட்ரஸ் இருக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா தலைவர் விஜய் அவர்கள் அல்டிமேட்டா வின் பண்ணுவார். நீங்க என்ன வேணா அழுத்து விடுங்க, நாங்க இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் ரசிகர்களும் மக்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு துணையா நிற்போம். நீங்க பண்றத பண்ணுங்க. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.